தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிறைய பேர் எடுக்க வேணாம், ஒரு ஆள் எடுத்தா போதும். சண்டே ஸ்கூல் 30, 19, 20. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வரட்டும். இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் நேரடி தொடர்பு. வார்த்தை வல்லமை உம்முடையதப்பா. என்னை மூடிக்கொள்ளுங்க. என் பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உங்கள் ஆவி ஆண்டவரை செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி ஆடியோ இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்குது அந்த ஆடியோ. அதெல்லாம் குறைக்காதீங்க, கரெக்டாக வச்சுருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு கூட்ட ஜனம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ வரும், எப்படி வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். எப்போ வரும், எப்படி வரும்னே சொல்ல முடியாது. எந்த வகையில் வேணாலும் அழுகை நம்மை தேடி வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ரொம்ப விளையாடி சிரித்து விளையாடிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டு வரல, வீல்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? என்னடா அழுதுட்டு விளையாடிட்டு இருந்தான், சிரித்து திடீர்னு விழுந்துருவான். அப்போது நல்லா கவனிங்க, இதுதான் ரியல் லைஃப். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எப்படி வேணுமானாலும் அழுகை வரும். அது எந்த விதத்தில் வேணாலும் வரும். ஒன்று நீங்களே விழுந்து அழுவீங்க, இல்லை யாராவது தள்ளி விட்டுருவாங்க, இல்லை யாராவது வந்து காயப்படுத்திடுவாங்க. எப்படியோ ஏதோ வர ஒரு செய்தி நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அழுகையை கொண்டு வந்துடும். சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நமக்கு நிறைய அழுகைகளை கொண்டு வரும். இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய ராஜா தன்னை பிடித்து வந்து விட்டார் என்ற உடனே கொஞ்சம் பேர் சிறையாகி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வசதி நிறைந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அதிகாரம் முழுசாக வாட்சா உங்களுக்கு தெரியும், எகிப்துக்கு போய் பொழைச்சிடலாம், எகிப்துக்கு போய் தஞ்சம் போயிடலாம் அப்படின்னு எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போயிட்ட உடனே எகிப்தின் ராஜா இவங்க கிட்ட இருந்ததெல்லாம் பிடுங்கி அங்கே ரொம்ப மோசமாக்கிட்டான். இப்போ பாபிலோனில் ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள், ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் எகிப்தில் இருக்கிறாங்க. ஏன் பாஸ்டர் இதெல்லாம் அப்படின்னு நடந்ததுன்னா, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கல. தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, பாகால் வணக்கம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் மெய்யான தேவனை விட்டுட்டு போயிட்டீங்க இப்படின்னு எச்சரிப்பு கொடுத்தோம். என்ன பண்ணலைன்னா கேட்கல. அதனால் சிதறடிச்சிட்டார் அவங்கள. அதனால தான் கீழ் வசனத்தில் சொல்கிறாரு, உன்னுடைய போதகர்கள். ஆக்சுவலாக இது என்ன டிரான்ஸ்லேஷன் கேட்டிங்கன்னா, உனக்கு போதித்த உன் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. கொஞ்ச நாள் மறைஞ்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. கொஞ்ச நாள் மறைஞ்சிட்டாரு. இனிமே என்ன பண்ண மாட்டார்னா, உன் போதகர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் பேசினா ஆண்டவரே பேசுகிற மாதிரி அந்த ஜனங்கள் நம்பினார்கள். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகள் அப்படி இல்லை. அவர் பேசுவாருங்க, அவருக்கு என்னங்க வேலையை பாரு வாடி அப்படின்னு கூட்டு போறாரு இன்னைக்கு. ஆமீன் சொல்லுங்க. அந்த நாட்கள் அதை தான் சொல்றாரு, இனிமே ஆண்டவரே பிரத்யட்சமாக உங்களோட பேச போறார் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க இருக்கிற இனிமே அழமாட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் இனிமே அழிவே வராதா பாஸ்டர், அப்படி இல்லை. இன்றைக்கு எந்த சூழ்நிலையை நினைத்து எதிலே சிக்கி கொண்டு எதிலே உங்களுடைய போராட்டம் இருந்து அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரணத்தினால இனிமே அழமாட்டீங்க. அந்த காரணங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் நீக்கி போடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதன் பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான். அவன் பிறக்கும் போது ஏண்டா இந்த பூமியில் பிறந்தோன்னு அழுகுறான் போல இருக்குது. இறக்கும் போது என்ன அழுகுறான், ஏன் வந்து ஏன் வாழ்ந்த ஏனே தெரியாமல் சாவறேன். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டு சைடுமே என்ன இருக்குது, அழுகை. சிலர் சொல்கிறாங்க அழுகை ரொம்ப நல்லதுன்றாங்க. உடம்புல நம்ம வேலை செய்யும் போது வேர்வை நிறைய வருது பார்த்தீங்களா, அந்த வேர்வை வரலன்னா மனுஷன் செத்துருவானா. அந்த வேர்வை நிறைய, ஐயோ வேர்வை வரலன்னா தான் அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கும். வேர்வை வரும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாம் அந்த வேர்வையின் மூலமாக உப்பா வெளியில் தள்ளுது. அதே போல மூளையில ரொம்ப அழுத்தங்கள் ஏற்பட்டு அந்த அழுத்தங்கள் எல்லாம் விஷவாயுகளாக அல்லது கெட்ட நீரா மாறிடுமா. அந்த கெட்ட நீர்கள் எல்லாம் நல்லா கவனிங்க, எப்படி வெளியே வரும் சீக்கிரமா, அது யூரின் வழியா கொஞ்சம் வருமா, நமக்கு ஒரு டியூப் இருக்குங்க, அது வழியா வருமா. ஓகேங்களா. ரெண்டாவது, அது இம்மிடியட்டா நீங்க வெளியேத்தனா, நல்லா அழுதுட்டீங்கன்னா வெளியே வந்துடும். புரிஞ்சாமேன்னு சொல்லியிருப்பீங்க. நல்ல, அதனால தான் ரொம்ப கஷ்டம், பாரம் தாங்க முடியல, போய் கதறி மூக்குலேருந்து சளிலாம் வரா மாதிரி அழுது கிழுது முகத்தை தொடச்சிட்டு உட்காந்து பாருங்களேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அப்போ அழுது நல்லதுன்னு சொல்கிறீங்களா பாஸ்டர்னு சொல்கிற கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாயோ ஆமீனே சொல்ல மாட்டீங்க நீங்கள், அதை நான் மாற்றி போட போகிறேன்.
உன் சூழ்நிலையே மாற்ற போறேன். ஆமென் சொல்லுங்க. பலர் அழுகையோட துவங்கி வாழ்க்கையை அழுகையோட முடிச்சிடுறாங்க. நான் எதுக்கு இதை போதிக்கிறேன்னா, நீங்க அப்படி முடிக்க கூடாதுன்னு போதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். சிலர் அழுகையை தாண்டி இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கிறது, சிறப்பான வாழ்க்கை இருக்குது, நான் நல்லா வாழ்வேன் என்ற விசுவாசத்துல போராடி ஜெயிக்கிறார்கள். ஆமென். நீங்க அப்படி ஜெயிக்கணும்னு நான் நம்புறேங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை அழுகையோட முடிஞ்சிடக்கூடாது. அழுகை முடிவல்ல, அதையும் தாண்டி நீங்க போனீங்கன்னா ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அது வெற்றியை ருசிக்கிற, சந்தோஷத்தை அனுபவிக்கிற, கலிகூர்ந்து மகிழுகிற. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரட்டுமா? ரொம்ப நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி பொசுக்குன்னு அழுதுருவீங்க. ரொம்ப கெட்டவங்க, தீய குணம், கல் நெஞ்சிலாம் இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? அடுத்தவங்க அழிஞ்சா நல்லா இருக்கும்னு அப்படி பண்ணுறவங்களாம் ஒரு நாள் அழறதே இல்லையா? நான் சொல்லலைங்க, ஸ்டாட்டிக்ஸ் ஒரு குறிப்பு கேட்டு சொல்லுது. ரொம்ப கெட்ட குணம் இருக்கும் பாருங்க, மாமியார்லாம் அழவே அழாது. நம்ம பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே, பேசும்போதே எங்கள் ஊர் கிராமத்தில் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்பேன் பாருங்க. நான் பேசினே இருப்பேன், கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வரும். இப்படி யாரும் இங்கே கேட்கறது இல்லை. நான் ஆமென் சொல்லுங்க. அழுவோம், அந்த பொண்ணு சொன்னாலே அழுவுங்க. அப்போ என்ன அர்த்தமா? அடிக்கடி அழுவுறவங்க ரொம்ப நல்லவங்க. என்னங்க கையை தட்ட மாட்டீங்க? என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு அழுவியே வரமாட்டேங்குது, அதனால ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க சிஸ்டர். உங்க வாழ்க்கையில் அழுகை என்று ஒன்று இருக்குமானால் அந்த அழுகையை தாண்டுகிற அளவுக்கு நீங்க வளரணும். அந்த அழுகையை மேற்கொள்ளுகிற அளவுக்கு எந்த சூழ்நிலையில அழுகையினாலே ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை தாண்டி நான் ஜெயிப்பேன். 84ஆம் சங்கீதத்தில் கோராகினுடைய பிள்ளைகள் மரிக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. கவனிக்கணும் நான் பேசுறத. அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. ஆனா கோராகின் மேல உள்ள கோபத்தில், கோராகி யாருன்னா மோசேயினுடைய சொந்த அண்ணன், சொந்த பெரியப்பா பையன். அவருடைய கோராகின் மேல இருந்த கோபத்தினால ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை கோராகினுடைய புத்திரர் அவங்க சந்ததிக்கு கொடுக்க கூடாதுன்னு மனுஷிகத்தில் ஒரு முடிவெடுத்துட்டார். யார் முடிவெடுத்துட்டாரு? மோசே முடிவெடுத்துட்டார். அதனால அவர்கள் லேவி கோத்திரத்தார் தான். ஆனா ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்ய முடியாமல் அவமானப்பட்டு நின்றாங்க. பாஸ்டர், ஆனா சபை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? ஜனங்கள் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவமானத்தில் வெளியே நின்று அழுகிறார்கள். அவங்கள கோயிலுக்குள்ள கூட வரக்கூடாதுன்னு நீட்டார், கோயிலுக்கு வெளியே தான் நிற்கணும் நீட்டார். ஆனால் அவங்க பார்த்தாங்க பாருங்க, இவர் யாரா, இவர் நம்மள வரக்கூடாதுன்றது. அதனால தான் சொல்றார், அவர் அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீராக்கி கொண்டு வெள்ளத்தின் மேல் வெள்ளம் நடந்து எங்க வந்துட்டாங்களா சிஸ்டர்? வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ஏமா அழுகையே நீரூற்றா மாத்திட்டான். நான் விசுவாசிக்கிறேன். அழுது தண்ணியிலே நீச்சல் அடிச்சிட்டான். அந்த அழுகையின் தண்ணீர்ல முழுகி செத்துல, அந்த அழுகையின் தண்ணீர்ல நீச்சல் அடிச்சு அக்கறைக்கு. யாரோ ஒருத்தரோட பேசுறாரு, உன் அழுகை நீ அக்கறைக்கு போவதற்கு உதவுவதற்காய் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, வாசிங்க. அப்புறம் அவங்க அழுகை எதை குழம்பு நிரப்பிடுமா? வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, சிஸ்டர் பிரதர், மோசே எங்களை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பூமியில ஏற்பட்ட இந்த கோயிலுக்குள்ள தான் சேர்க்க மாட்டார்னாரு. நாங்க அழுது அதை தாண்டி சீயோனில மோசேக்கு முன்னாடி கையை தட்டி சொல்லிடுங்களேன், என்ன யார் வெறுத்தாலும் யார் எந்த ரிஜெக்ட் பண்ணாலும் ஒன்னு தெரியும், நாங்கள் தாண்டி எங்கே போவோம் தெரியுமா? சீயோனிலே காண. எத்தனை பேர் நம்புறீங்க? மகளே, நீ யார் தெரியுமா? மனிதர்கள் தள்ளிட்டாங்கன்னு அழுது ஓரமா நிக்கிற ஆள் இல்லையா? அதை நீர் ஊற்றாய் மாற்றி பலத்தின் மேல் பலன் அடைந்து தாண்டி கர்த்தர் இருக்கிற சீயோனில் போய் அவரை தரிசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிற சபை. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றேன் பாருங்க, யாரோ உங்களுக்கு தருவாங்க, யாரோ உங்களுக்கு கொடுக்கறத வாங்கிடலாம், வரும்னு பார்த்து அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கல. உங்களோட ஆண்டவர் பேசுறாரு. பூமியில் இருக்கிற காரியத்தை எதிர்பார்க்கிற உங்களுக்கு அதையும் தாண்டி சீயோன் என்கிற இடத்திலிருந்து நீ விரும்பினதை விட, நீ எதிர்பார்த்ததை விட அதிகமா தர என் ஆண்டவரால முடியும். ஆமென். அதனால மனுஷன் சொல்லிட்டா, மனுஷன் தரல அப்படின்னு நினைச்சு அழாத. மோசே தரலனா பரவாயில்ல, உன்னை சீயோனில தந்து வரவேற்று கைகளை தட்டி உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? நீங்க சீயோன் வந்துட்டா 128ஆம் சங்கீதம் 5-6 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், உன்னை உனக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? வாசி. என்னமா? கர்த்தர் சீயோனிலிருந்து, மோசேயின் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் இல்ல, மனிதர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் இல்ல. மகளே, நான் பேசுற சத்தியத்தின் ஆழம் புரியணும் உங்களுக்கு. நீ அழுதுகிட்டே அவங்க தரல இவங்க தரலன்னு உட்காராத. உனக்கு ஆசீர்வாதம் சீயோன்ல இருக்குது.
உன் அழுகையை மாற்றுகிற இடம் சீயோன். அந்த அழுகையோட தாண்டி என்கிட்ட வந்துருன்றார் ஆண்டவர். அந்த அழுகையை தாண்டி வந்துட்டா உனக்கு இருக்குது ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். ஆமென் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? நீ அழுது கொண்டு யாரோ உனக்கு ஏதோ தரல நின்னுட்டு இருந்தல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த அழுகையை தாண்டி நீ சியோனுக்கு வந்துரு. சியோன்ல உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதம் உன்னோட நின்றாது. உன்னை தாண்டி உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளை தாண்டி உன் பிள்ளைகள். ஆமென். நான் இப்படி சொன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். மனுஷன் தூக்கணான்னு வச்சுக்கல, உங்களை அவன் ஹைட் வரைக்கும் தான் தூக்குவான். அதுக்கு மேலே தூக்க முடியுமா? ராஜன் தூக்கினார்னா 5.25 அடி தான் தூக்குவார். ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா அவரால் தான். ஆமேன் சொல்லுங்க. ராஜேந்திரன் தூக்கினா 6.5 தூக்குவார். ஆமேன் சொல்லுங்களேன். அவ்வளோதான் அவங்க ஹைட்டு. ஆனால் கர்த்தர் தூக்கினார்னா வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரம். இன்னைய வரைக்கும் விஞ்ஞானிங்க கண்டுபிடிக்காத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ ஹைட்டுன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் தூக்கினார்னா அங்கே தூக்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஒரு செருப்பு தைக்கிற சாதாரண மனிதனுடைய மகன் பிரசிடென்டா அமெரிக்காவுக்கு மாறினார். அவர் பேர் என்ன? ஆபிரகாம் லிங்கன். ஏதோ ஒரு மூலையில ஸ்கூல் படிக்க கூட வசதி இல்லாம தகப்பனாரோட செருப்பு தச்சவர். அவரை கர்த்தர் எப்படி தூக்கினார் தெரியுமா? மனுஷ அளவுக்கு அல்ல, வானத்தின் அளவுக்கு தூக்கினார் உலகத்தையே. ஆமென். எந்த மூலை, இதுதான் நான் சொல்ல வரேன். தூக்கினார்னா என்ன பாஸ்டர்? எல்லாரும் நான் சொல்றேன், இந்த சபையில் அப்படி யாரையோ கர்த்தர் தூக்க போறாரு. அட்லீஸ்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்குமாவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா ஆண்டவரால் உயர்த்தப்படுவீங்க. மனிதன் உயர்த்தனா. ஆபிரகாம் சொல்றாரு, நீ கொடுத்து நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாதியா. கர்த்தரே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே என்ன ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால கர்த்தர் தூக்க போறார் நம்மள. அல்லேலூயா. லுக்கா 6 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்கன்னா, லுக்கா 6 அழுகிற நீங்கள் இனிமே எப்படி இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க. லுக்கா 6:21 இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனிமேல் நீங்கள் நகைப்பீர்கள். ஆமென். அழுகிற நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு எழுதிக்கங்க, அழுகையும் ஆசீர்வாதமும். அழுகையும் ஆசீர்வாதமும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான் பைபிள் எங்கெல்லாம் வருதோ என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தமிழ் அதை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல. அழுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷத்தினால் சிரிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்க எதை நினைச்சு அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்க எதிர்காலமான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு எதிர்காலத்தை நினைக்கும் போது தான் கண்ணு கலங்கிடுது. சில நேரத்தில் உங்க பிள்ளைகளை நினைக்கும் போது தான் கண்ணு கலங்கிடுது. ஆமென் சொல்லுங்க. அப்பா மாதிரியே இதுவும் மாறிடுமோ? மாறாது. அந்த அப்பா மாதிரி இது நிறைய அம்மாக்கு பயம் என்னன்னா அப்பா மாதிரியே மாறிடுமோ. அப்பா மாதிரி மாற நீ இப்படியே சிந்திக்காது, அந்த அப்பா மாதிரி மாறும். ஆமென் சொல்லுங்க. எதிர்காலத்தை நினைத்து அழறீங்களா எனக்கு தெரியல. பிள்ளைகளை நினைச்சு அழறீங்களா? ஒருவேளை தொழில் உங்களுக்கு கொடுத்து உதவ ஆள் இல்லை, நீங்களே விழறீங்க, நீங்களே எழும்புறீங்க, நீங்களே எதை செஞ்சாலும் கஷ்டப்படுறீங்க. தொழில் நல்லா இருக்குமா நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு நீ சிரிக்க போறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்க. சிலருக்கெல்லாம் வியாதி. என் கணவர் சம்பாதிச்சு, என் மனைவி சம்பாதிச்சு வரதெல்லாம் பெரும்பகுதி நான் மருந்து மாத்திரை கொடுக்கிறேன். அடிக்கடி என் பிள்ளைங்களுக்கு வியாதியினால் அழுதுட்டு இருக்கிறேன். முதல்ல சொன்ன, நீ எதை அழுகிறையோ இனி அழாதிருப்பாய், உன் கண்களை தொடச்சிக்கோ. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்ல சிலருக்கு கடன் தெரியாதனமா விழுந்துட்டோம் பாஸ்டர், தெரியாதனமா போன்ல கடன் வாங்கி நிறைய வட்டி கட்டுறோம் பாஸ்டர். கர்த்தர் சொல்றார், இந்த ஆண்டோ உன் கடன் எல்லாம் முடிச்சு நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு உன்னை மாத்துவேன். ஆமென் ஆமென். சிலருக்கு சத்துருவோட தாக்குதல் அடிக்கடி. சில பலவீனத்தில் இந்த பலவீனம் தான் எனக்கு போராட்டம்ன்றீங்க. கர்த்தர் சொல்றார், இந்த பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி நீ எதை பார்த்து உனக்குள்ளே சோர்ந்து அழுதாயோ, எதை பார்த்து நீ கலங்கி போனாயோ அதுல உனக்கு என்ன தர போறேன்னா ஆமெனே சொல்ல மாட்டீங்க, சந்தோஷத்தை. ஆமென். எதை பார்த்து எதை நினைத்து அழுதுகளோ அதையே பார்த்து அதையே பிரிச்சு சந்தோஷப்பட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லா அழுகைக்கும் பின்னாடி பிசாசு இல்லை, அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. எல்லா அழுகைக்கும் பின்னாடி பிசாசு இல்லை. ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க, நல்லா சாப்பிட உட்கார்ந்தேன் பாஸ்டர், முடிக்கும் போது இந்த தட்டு இந்த பக்கம் பிசாசு போராறாம் பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட. நான் சொன்னேன், பிசாசு போடுற வாய் போராடுது, சாப்பிடும்போது மட்டும் பேசாத உங்க வீட்டுக்காரர்கிட்டன்னு சொல்லி ரகசியம் சொல்லி அமிச்சேன். பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி பிசாசு போயிட்டான் பாஸ்டர் வெள்ளன்ச்சு.
ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லா அழுகைக்கும் பின்னாடி பிசாசு இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அவரே சில அழுகையின் வழியாய் நம்மை நடத்துகிறார். நீங்க அழுத நீங்க சந்தோஷப்பட்டு சிரிப்பீங்க. பக்கத்தில் இருக்க தட்டி கொஞ்சம் சிரிங்களேன் சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லுங்க. சிரிக்கும் போது தான் சுவேதா அழகா இருக்குதுன்னு சொல்லுமா. நீ சுவேதா நீ அழக்கூடாது, அழறதுக்கு பிறந்த புள்ள இல்லை, நீ சிரிக்க பிறந்த புள்ள. ரமேஷ் எதனா அழ விட்டார்னா என்கிட்ட சொல்லு, முட்டிக்கு முட்டி தட்டுறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த உரிமை எனக்கு இருக்குது. அல்லேலூயா. என் பொண்ணை ஏதாவது சொன்ன உன்னை பின்னி எடுத்துருவேன். முதல்ல உன்னை கேட்க நான் இருக்கிறேன் இப்போ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. எல்லா அழுகையும் பிசாசினால் உண்டாவதல்ல, எல்லா அழுகைக்கும் பிசாசு காரணம் அல்ல. சில அழுகையின் வழியாய் நம்மை அவர் நடத்துகிறார். ஆமென். நீ ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு பாஸ்டர் இப்படி பேசினார் பாருங்க. சாராளுக்குள்ள பிசாசு புகுந்ததால் அவள் என்ன பண்ணானா, பயங்கரமாய் ஆகாரை கடினமாய் நடத்தி வனாந்தரத்துக்கு துரத்தினார். நான் சொல்றேன், சாராளுக்குள்ள பேயும் போல பிசாசும் போல தேவ திட்டங்கள் ஆகாருடைய வாழ்க்கையில் அழுகையை கொண்டு வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. துருத்தியில் இருந்த அவள் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டுவிட்டு வாசிங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆமென். எல்லாம் கவனிங்க. வனாந்தரத்தில் ஒரு இதில் கொஞ்சம் புது வெளிப்பாடு பேசுகிறேன். வனாந்தரத்தில் இந்த பிள்ளை சாக போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அந்த கன்ஃபர்மேஷன் இவளுக்குள்ள என்ன வந்தது? பெத்த தாய் இல்லையா, பயங்கரமா அழுகிறா. பிள்ளைக்கு என்ன பாஸ்டர் வயசு? 16 வயசு. 16 வயது நிறைந்த ஒரு வாலிபன் துடி துடித்து தண்ணி இல்லாமல் சாக போறான். கற்பனை பண்ண முடியுதா உங்களால? சாக போறான். பெத்த தாய் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வனாந்தரத்தில் அழுகிறாள். இந்த பிள்ளை சாகிறத பார்க்கிற அளவுக்கு என்ன மனதைரியம் இல்லை, பலன் இல்லை அப்படின்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாலாம். நல்லா கவனிங்க. இவ அழுத அதே வனாந்தரத்தில் கர்த்தர் அவளை சிரிக்க வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. நீங்க வாசிங்க, தயவு செஞ்சு வாசிங்க. அதுல 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து, அதுதான் ரொம்ப முக்கியப்படுகிற பிரதர். எங்க வளர்ந்தான் பிரதர்? எங்கே செத்து போகும் என்று நினைத்தாலோ அதே வனாந்தரத்தில் கையை தட்டி சொல்லுங்க, நீ எதை நெகட்டிவா நினைச்சியோ அதே இடத்தை பாசிட்டிவா மாத்த என் தேவத்தால முடியும். ஆமெனே சொல்லுங்க. உங்க பிள்ளை வனாந்தரத்தில் செத்து போகும் நினைச்சா இவர் சொல்றாரு, வனாந்தரத்தில் வளர்ப்பேன், எனக்கு வழியே இல்லை பாஸ்டர், வழியை திறப்பேன். ஆமென் சொல்லுங்க. அந்த வனாந்தரத்தில் வளர்ந்தான். வாசிங்க மகளே, வாசி. என்னம்மா? எங்க வளர்ந்தது மாத்திரம் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட தொழில முன்னேறிட்டாங்க. ஆமெனே. புரியல உங்களுக்கு? நீங்க பொழைச்சா போதும் நினைச்சீங்க பாருங்க. பொழைக்கிறது மட்டும் இல்ல, இப்ப அவன் யாரா மாறிட்டானா அதையும் தாண்டி ஏதோ ஒரு துறையில கால் ஊன்றி சிறப்பா கையை தட்டி சொல்லு, இந்த பிள்ளை பொழைக்குமா, இந்த பிள்ளை இவ்வளவு பேதையா இருக்குது, இந்த பிள்ளைக்கு ஒன்னும் தெரியல நீங்க ஆரம்பத்தில் நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? அதையும் தாண்டி அவனை ஒரு துறையில சிறப்பா மாற்றி. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. எந்த வனாந்தரத்தில் செத்து போக நினைச்ச அழுதாலோ அதே வனாந்தரத்தில் வளர்கிறான். எப்படி சிறப்பா வளர்றான் உனக்கு சொல்லட்டுமா? செத்து போக நினைச்ச இடத்திலே கல்யாண பந்தல் போடுறான். நான் பேசுறது உங்களுக்கு புரியல? எங்க போடணும்? சாமியானா பந்தல் வரான். டேவிட்டான் எனக்கு தெரியல. எங்க போடணும் மேடைய? இந்த இடத்துல போடு. ஏமா இந்த பாயிண்ட காட்டுற? இந்த பாயிண்ட்ல தான் அவன் 15 வருஷத்துக்கு கையை தட்டி சொல்லுங்களேன், இங்கதான் செத்து போவான் என்று நினைத்த அதே இடத்துல என் மன்னன் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை. வனாந்தரத்திலே கல்யாணம். ஆமென் சொல்லுங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? எந்த இடத்துல அழுது நின்றையோ அதே இடத்துல, அதே ஊர்ல, அதே வீட்டுல உன்னை ஆசீர்வதித்து நீ உயருவதை, ஐயோ கையை நல்லா தட்டிட்டு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழுத காலங்களையும் கல்யாணத்தில் ஆனந்த கண்ணீர் விடுற காலத்தையும் இப்ப நினைச்சு பார்க்கறா. யாரு? ஆகாரு. சி சில்லித்தனமா அழுதுட்டல்ல, அவரை நம்பாம அழுதுட்டல்ல, அவர் வல்லமை தெரியாம அழுதுட்டல்ல, அவரே தான் இவனை காப்பாற்றி இன்றைக்கு மணமகனாய் மாற்றி நிறுத்தி வைத்து கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமெனே சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எதை பார்த்து அழுதிங்களோ அதை பார்த்தே நகைக்கிற காலம். அதனால தான் நீங்க துக்க நேரத்தில், அழுகை நேரத்தில் நீங்கள் நினைத்த எதுவுமே நடக்காது. ஆமென். ஏன்? அந்த அழுகை நேரத்தில், துக்க நேரத்தில் தப்பு தப்பா நினைப்போம். நம்ம ஐயோ இது அவ்வளவுதான் முடிஞ்சிடும், செத்து போயிடலாமா நினைப்போம் அப்படின்னு. நான் சொல்றேன் அதெல்லாம் நடக்காது. அவர் நினைவுகள், அவர் உங்களை குறித்து வைத்த திட்டங்கள் மட்டும்தான் நடக்கும்.
ஆமென். புரியுதா நான் பேசுற சத்தியம்? அதனால அழும்போது இப்படி நினைச்சேன் பாஸ்டர், இப்படிலாம் அழும்போது சாப நானே எனக்கு விட்டுக்கணும் பாஸ்டர், அதெல்லாம் கேன்சல் பண்றாரு இன்னைக்கு காலையில. ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் எனக்கு கோவப்படுத்திட்டான்னு அவரை திட்டிட்டேன், நீலாம் சாவதான் லாக்கின, அதெல்லாம் கேன்சல் பண்றேன் இப்போ. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றார், நீ அழுகை நேரத்தில் எடுத்த முடிவல்ல, நான் உன்னை குறித்து எடுத்த முடிவுகள். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆண்டவர்கிட்ட இந்த செய்தியை தயார் பண்ணும்போது கேட்டேன், ஏன் ஆண்டவரே ஏன்பா நீங்க எங்களை அழவிக்கிறீங்க, பிறகு ஏன்பா எங்களை சிரிக்க வைக்கிறீங்க? இது ரெண்டுக்கு நடுவில் நாங்கள் சாகிறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டேன். எத்தனை அவமானங்கள், அழுகைக்கும் நாங்கள் சிரிக்கிற காலத்துக்குள்ள இருக்குது பாருங்க, இடைப்பட்ட காலம். எத்தனை அவமானங்கள், எத்தனை இழப்புகள், அதில் வாழாமா வேணாமா செத்து இல்லாமல் நினைச்ச நாட்கள் எத்தனை இருக்குது ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே அழ வச்சிங்க, ஏன் ஆண்டவரே இப்போ சிரிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அது எனக்கு அவர் சில அனுபவங்களை பதில சொன்னார். அது அப்படியே அவர் சொல்ல சொல்ல எழுதினேன். நீங்கள் நம்பினா அவர் தான் சொன்னார்னு நம்புவீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த அழுகை உனக்கு அனுபவங்களை கொண்டு வருகிறது. பேசுறது புரியுதா? இந்த அழுகதான் நீ அனுபவசாலியாய் மாற்றுவதற்கு அனுபவங்களை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அழுகை தான் யாரையோ சார்ந்து நின்ற உங்களை தனியாய் நிற்க வைத்தது, நடக்க வைத்தது, உழைக்க வைத்தது, இன்றைக்கு உயர வைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். யாரையோ சார்ந்து நின்றுட்டு இருந்தீங்கல்ல, நீங்க அழுத போதுதான் தனியா வரணும்னு நினைச்சீங்க, நீங்க அழுத போதுதான் நடக்கணும்னு நினைச்சீங்க, உழைக்கணும்னு நினைச்சீங்க, இப்போ உயரமாக்கிடுச்சு. நான் பேசுறது யாரோட ஆவியானவர் பேசுறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, அப்புறம் மூணாவது, உங்கள் அழுகை தான் மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது. ஆமென். புரியுதா நான் பேசுறது? நீங்க அழுத போதுதான் மனுஷங்களா யாருன்றதை அடையாளமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழுகை அப்புறம் உங்கள் மதிப்பு, உங்க கனம், உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறதுன்னு உங்களுக்கும் உலகத்துக்கும் புரிய வச்சுது. அழும்போது தான் ரியல் வேல்யூ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருக்குது. நம்ம இந்த பிரச்சனையில் எத்தனை பேர் நம்மளை நம்பி நிற்கிறாங்க, சார்ந்து நிற்கிறாங்க, எத்தனை பேர் இவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி போகிறாங்கன்னு இந்த அழுகை தான் காட்டி கொடுத்தது. உங்கள் கனம், உங்கள் மதிப்பு, உங்கள் மரியாதை எப்போ திரும்ப தெரிஞ்சது? அழுகையில் தான் தெரிஞ்சது. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. என்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்புறம் பாஸ்டர், இந்த அழுகை தான் ஆண்டவரின் ஆழமான அன்பை உணர வைத்தது, உங்களை கிட்ட சேர வைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க ரொம்ப அழலைன்னா ஆண்டவர் கிட்டே வந்திருக்க மாட்டீங்க. நீங்க சிரிச்சினே இருந்தா ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அழ வச்சு அன்பை உணர வைத்தார், கிட்ட சேர்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் பாஸ்டர், அழுகை தான் நல்லவர்களை, உண்மையானவர்களை உங்க பக்கம் கொண்டு வந்தது, ஒன்று சேர்த்தது. புரிஞ்சாமன்னு சொல்லியிருப்பீங்க. அழுகைதான் நல்லவங்க யாரு, அந்த நல்லவங்க கிட்ட போய் சேரணும்னு ஒன்று சேர்த்ததே இந்த அழுகை தான். ஆமென் சொல்லுங்க. கடைசியா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் பாருங்களேன். அழுகை நம்மை அழகாய் மாற்றி விட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப அழகாலாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சீரியஸா சொல்றேன், ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை ஊத்தி அழுகிற ஆளெல்லாம் பயங்கர அழகா இருப்பாங்க. ஆமெனே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர்கிட்ட அழுது பாருங்களேன், வயசாகிறதே தெரியாது. பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்டார் என்ன ஒருத்தர், இல்லை ஆயிடுச்சின்னு சொன்னேன் நான். ஆமேன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால் அழுகையின் பள்ளத்தாக்கு பிடி தம்பி. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையோ நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, நீர்தானையா. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. கரங்களை தட்டி பாடுங்களேன். ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி சொல்லுங்களேன். பாடி துதித்து மகிழ்கின்றது என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவே. உருவ நடந்திட
அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் போதும். ஆமென். ரூற்று நீர்தான். ஆமென். அதனால நல்லா கவனிங்க, அழும்போது நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்க. நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? இதில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க நிற்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நல்லவங்க கிட்ட நீங்க எப்போ வந்து சேர்ந்தீங்கன்னா அழுத போது தான். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15:30 ஒரு மனுஷன் ரொம்ப அழுதுகிட்டே போறான். வாசிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 15:30 வாசிங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். ஆமென். கவனிங்கள, என்ன நிமிந்து பாருங்க. இப்போ தாவீது ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பர் கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆடுகளையும் மிகவும் நேசிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பர் கிட்ட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு எனக்கு பிடிக்காது, இந்த ஆடு எனக்கு பிடிக்காது, அவன் மேய்ப்பன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் அந்த மேய்ப்பனை சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் எல்லா ஆடுகளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். 10 ஆடை கூட்டு போனால் இந்த ஆடெல்லாம் பிடிக்காது, எங்கேயாவது போட்டோம் அப்படின்னு விட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஆட்டு மேலேயும் இன்னும் சொன்னால் அந்த குறுக்கு முறுக்கு பண்ணுற ஆட்டு மேலே தான் மேய்ப்பனுடைய ரொம்ப கவனம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லா ஆடுகளையும் நேசிப்பான் பாருங்க, நம்புவான். எல்லா ஆடுகளையும் நம்புவான். என்ன நம்புவான்? என் சத்தத்தை கேட்டால் இந்த ஆடெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் நம்புறவன் அவன் பாருங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஆடுகள் மேலே ரொம்ப அன்பு கூறுவான். ராத்திரி பகலா ஒரு சிங்கம் வந்துடக்கூடாது, ஒரு புலி வந்துடக்கூடாது, அதுக்காகவே தூங்க. அதுதான் அன்பு. ஆமென் சொல்லுங்க. நம்மளை சேர்ந்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, அதை பாதுகாப்பான். இவ்வளவு நல்லவன் ஆடு மேய்த்தவன் இப்ப ராஜாவா மாறிட்டான். ராஜாவா மாறின ஒண்ணு என்ன பண்றான்? எல்லாரையும் நேசிக்கிறான், எல்லாரையும் நம்புறான், எல்லாரையும் அன்பு கூறுறான், எல்லாரையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஆனா ராஜா நம்ம பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து நம்பினவங்களாம் அழ வச்சுட்டாங்க. சொந்த ஃப்ரெண்டு அழ வச்சுட்டான், சொந்த பிள்ளை அழ வச்சுட்டான், அவனை சார்ந்து ஒரு பெரிய கூட்டம் எழும்பி தாவீதை ரொம்ப அழ வச்சுட்டாங்க. ஏன்? ஆரம்பத்தில் ரொம்ப நம்பிட்டார் மனுஷங்களை. ஆமென் சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்டு ஆலோசனை கொடுத்தா போதும் எல்லாமே சூப்பர் நினைச்சிட்டார், என் பிள்ளை சூப்பர் ஆயிடுவான்னு நினைச்சார். இப்படி மனிதர்களை ரொம்ப நம்பின மனிதர்களாக சேர்ந்து அழ வச்சுட்டாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், மனுஷங்களை ரொம்ப நம்பினீங்கன்னா மனுஷங்க உங்களை அழ வச்சிருவாங்க. அவளை ரொம்ப நம்பினீங்கன்னா அவர் உங்களை ஆனந்த கழிப்புல அப்படியே கொஞ்சம் கீப்பிடிப்பார், நல்லா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ கம்மிங்க. இன்னைக்கு நான் யார்கிட்டயோ பேசுறேன். நீங்கள் நம்பின யாரோ ஒருவேளை உங்க சின்ன வயசுல இருந்தே உங்க கூட உங்க ஊர்ல வளர்ந்தவங்களா இருக்கலாம், உங்க கூட படிச்சவங்களா இருக்கலாம். அவங்க தான் அதிகமான வார்த்தையில உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் நீங்க அழுதுருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. யாரோ ஒரு உறவு யாரு என் வாழ்க்கையில எதிராக மாறினாலும் இவங்க மாத்திரம் மாற மாட்டாங்க நீங்க நினைச்ச ஆள் இருக்கு பத்தியா, அதுதான் உங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடன் இருக்கிற யாரோ தொழில் செஞ்சவங்க, இவங்க என்னெல்லாம் பார்த்துப்பாங்க நம்பினீங்க, நம்பினவங்க தான் இப்போ உங்களை அழ வச்சு நீங்க அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. தாவீது எல்லாரையும் நம்பினார். ஆனா ஒரு சூழ்நிலையில எல்லாரும் சேர்ந்து செருப்பு கூட போடுவதற்கு தாவீதுக்கு நேரம் கொடுக்கலங்க. அந்த அளவுக்கு அவனை துரத்தினாங்க. அவமானத்துல முகத்தை மூடிக்கொண்டு எந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து எந்த இடத்துல பெரிய சாரட்டு வண்டியில போனானோ அதே இடத்துல அழுது கொண்டு வெறுங்காலால் தாவீது நடந்து போகிறான். தாங்க முடியல அழுக. திரும்பவும் போனா, திரும்பவும் ராஜ்யபாரத்துக்கு வந்த பிறகு உசாரானாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய அது ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா யார் யாரை எப்பப்ப போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. யார்கிட்ட? சாலமோன் கிட்ட சொல்றார். என்னன்னு? இந்த பாரு சாலமோனே, படிக்க நேரம் இல்ல பாருங்க. சாலமோனே, இவனை நம்பிடாத, அவனை நம்பிடாத, இவனை நம்பிடாத. சீமேயின் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா அவன் சந்தோஷமா சாவக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பார்த்தா ஒரு பக்கம் தாவீது வில்லன் மாதிரி இருந்திருப்பார். வில்லன் அல்லையா. அழுகை, மனிதர்கள் யார் என்று அழுகையில, மனிதர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்று அழுகையில, யார் என்னோட துணை நின்றார்கள், யார் என்னை எதிர்த்தார்கள், யார் எனக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று அழுகை எனக்கு கற்றுக் கொடுத்தது. சொல்ல மாட்டீங்க. ஆமே. தாவீதே, எப்படிடா இவ்வளவு தெளிவாயிட்ட, எப்படிடா இவ்வளவு ஞானம் வந்துடுச்சு? நான் அழுது வெறுங்காலால் போகும்போது நான் திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு எதிராக நிறைய பேர் எழுதினாங்க. நான் சொல்றேன், அழுத மகளே, உன் வாழ்க்கையில நீ திரும்பி வரவே மாட்டேன்னு உனக்கு விரோதமாய் பேசின, உனக்கு விரோதமாய் நின்றவர்களுக்கு முன்பாக திரும்பவும் நீ வருவ. நான் சொல்றேன், நீ பழி வாங்க மாட்ட, மன்னிச்சு விட்டுருவ. ஆமென் சொல்லுங்க. சிலருக்குலாம் என்னன்னா, நல்ல போதனை கேட்பாங்க, நல்லா வளருவாங்க, ஆனா புத்தி சொல்லுவாங்கல்ல, புத்தியே இருக்காது. எத்தனை முறை அடிபட்டாலும் என்னது, திரும்பி திரும்பி நம்பி போய் அழறாலாம் இருக்குது. ஆமென். நீங்க அப்படி போக கூடாது.
நீங்க அப்படி போக கூடாது. நான் உங்களுக்கு போதிச்சு தரேன். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை வெற்றி பெற்றவர்களாய் நிறுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் நம்ம புத்தி இல்லாதவர்கள தாவீது ரொம்ப அழகாக ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லட்டுமா? அழுத தாவீதுடைய சந்ததி தான் ஆளுகை செய்தது. அழுத நீங்க, உங்க பிள்ளைகள், உங்கள் சந்ததி தான் ஆமென் சொல்லுங்க ஆளுகை செய்ய போதுன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமென். அதனால தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு யார் எப்படிப்பட்டவங்கன்னு காட்டி கொடுத்தது இந்த அழுகை தான். அல்லேலூயா. 126 சங்கீதம் 5-6 வசனங்கள் வாசிங்க. இந்த அழுகை என்னமா? வாசிங்க. 126 5-6. கண்ணீரோட, கண்ணீர் என்ன பண்ணுதான் சிஸ்டர்? விதை. சொல்லுங்க எல்லாரும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அறுக்கிற விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அல்லேலூயா. நீங்கள் உங்க கண்ணீரை துக்கத்தின் ஊடாய், துயரத்தின் ஊடாய் தாங்காமல் பலவித கேள்வி, போராட்டம், அவமானத்தில், இழப்புல, தனிமை நேரத்தில் விதைத்தீங்க இல்லையா? அது ஒரு விதைன்னு சொல்லுது பைபிள். ஆமென் சொல்லுங்க. இது விதை என்ன பண்ணுமா? நான் நேத்தே சொன்ன பாருங்க, 56:8 சொல்றா, துருத்தியில பிடிச்சிருக்கா. துருத்தி இல்ல, அது மண் நிறைஞ்ச ஒரு பாட்டலாம். அந்த பாட்டலுக்குள்ள உன் கண்ணீர் விழுந்திருக்குது. அது ஒரு நாள் பெருசா அறுவடைக்கு வந்து நிற்கும். அப்படி விதைத்த கண்ணீரையே கர்த்தர் அறுக்க வைத்து உன்னை வெற்றி பெற்றவனாய் அதே வீதிகளிலே ஆமென் சொல்லுங்களேன். விதத்த விதையினுடைய பலனை அடைந்து எல்லாருக்கும் முன்பாக கம்பீரமா கொண்டு வரும்போது எப்பேற்பட்ட மகிழ்ச்சியில் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்களேன். நீங்க அதை இப்ப பேச போறேன். இன்னும் பாயிண்ட் உள்ளே போல பேச போறேன். நீங்க ஏதோ ஒண்ணுத்துல அவமானத்துல அழுது ஓடுனீங்க, உங்களால் தாங்க முடியல. ஆனா அதே அவமானப்பட்ட இடத்துல பயங்கர ஆசீர்வாதமா திரும்பி வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க விதைச்ச விதை கண்ணீரின் விதை. ஒண்ணு கூட நான் விதைச்ச விதை எல்லாம் வீணா போகவில்லை, நான் அழுத அழுகை எல்லாம் தரிசமாகவில்லை. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சி தேடுன அந்த பாடுங்கப்பா. எப்போது எப்போது கனி கொடுக்குன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சி தேடுன அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரழைய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினார், ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினார், ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமா. அடுத்த சரணம் பாடுங்க, அடுத்த சரணம் பாடுங்க. திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. சொல்லுங்களேன். அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன்,
எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போய் நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாக. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? நீங்க கண்ணீர் அழுது ஜெபிச்சிங்கல்ல, அதெல்லாம் கம்பீரமா சுமப்பீங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அன்னாளுடைய வாழ்க்கையை 24 மட்டும் காண்பிச்சு நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போறேன். 1:24 வாசி பார்த்துருங்களேன். அவள் அவனை பால் மறக்கின சரி ஆமென். என்ன இப்ப பாருங்க இந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அழுதவ, வீட்டில் அழுதவ, ரோட்ல அழுதவ, கோயில்ல அழுதவ, ரொம்ப அழுதுட்டா. இப்ப அழுத உடனே கர்த்தர் அழுகைக்கு அவ விதைச்ச விதைக்கு ஒரு பலனை கொடுத்துட்டார். இப்ப பிள்ளைக்கு பால் மறந்துச்சு. நிக்கின்னு வச்சுக்கோங்களேன், விக்கின்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க பேர் பொதுவாகவே. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம என்ன பார்க்கணும், நீங்க என்ன பார்க்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆமென்னு சொல்லுங்க. இப்போ வீட்டில் ரெடி ஆகிறா, காலையில் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறா. யாருக்கு? பிள்ளைக்கு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாக்கி போடலாம். ஏன்னா பாஸ்டர் ஆக போறான்ல, அவனுக்கு ஒரு சின்ன ஜிப்பா தச்சு போடுறா, கையில் பிடிக்கிறா. 3 வேலைக்காரன். யார் அங்கே? 3 காளைகள், பெத்மெஷேஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த காளைகள். எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு காலை சைஸு. ஒரே ஒரு மாடு மாத்திரம் 225 கிலோ இருக்குமா. எவ்வளோ நம்புவீங்களா நான் சொல்றத? 225 கிலோ 3 காளைகள் முன்னாடி போகுது. இப்போ என்ன பாருங்க, 3 போகுது பாருங்க. துருத்திய தூக்கின 2 வேலைக்காரன், திராட்சை கொலையை தூக்கின 2 வேலைக்காரன் முன்னாடி நடக்கிறான். இப்படி பிடிக்கிறா, குழந்தைய பிடிச்சா அப்படி போறா தெருவில். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி போறா பாருங்க. வீட்டுக்காரெல்லாம் அந்த தெரு, எந்த தெருவில் அழுதாலோ, எந்த காய்கறிக்காரன் அவமானப்படுத்தினானோ அதே தெருவில் எப்படி தெரியுமா பாரா? பார் சிங்கத்தை பார், சிங்க குட்டியை பார். ஆமென் சொல்லுங்க. அவன் ஆண்டி டாட்டா எங்க போறீங்க? கோயிலுக்கு போற அம்மா கூட அந்த ஊரை கடந்திருப்பா. பக்கத்து ஊர் சொன்னாங்க பார்த்தீங்களா, வருஷம் போறா, ஒரு பலன் இல்லை மல்லடின்னு. அந்த ஊர் வழியா எதுலையுமே வண்டியில ஏறி இருக்க மாட்டா, எல்லா ஊர்லயும் நடந்து கர்த்தர் எனக்கு ஓ ரபாஷே ரேபா. சிலர் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு எது நடக்காதுன்னு நினைச்சாங்களோ, எது வராதுன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல தீர்க்க தரிசனம். அதே தெருவுல, அதே ஊர்ல கர்த்தர் உன்னை கம்பீரமாய் நடக்க பண்ணி அபராஷே. ஆமென் சொல்லுங்க. நீ விதைச்ச விதை வீணா போகாதே, போயிருப்பா. அந்த குழந்தைய பார்த்து அழகார்னா சாமுவேல். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே நீங்க? ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகனே, இந்த காலை ஆராதனை கர்த்தர் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ எந்த சூழ்நிலையில எப்போ அழுது போனன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய நாமத்தில் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ அழுத அழுகைகள் ஒன்று கூட வீணா போகவே போறதில்லை. அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7:12 வாசிங்க. லூக்கா 7:12 வாசிங்க. சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன நிமிர்ந்து பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு பாடி போகுது, பாடிக்கு பின்னாடி ஒரு அம்மா துணிகினிலாம் கிழிஞ்சு போன நிலைமையில அழுது பரண்டுகிட்டே ஓடுது. இருந்த ஒரே பையன் போயிட்டானேன்னு அழுதுகிட்டே போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஊர் எல்லைக்கு போற வரைக்கும் எல்லாரும் செத்து போயிட்டான் தான் நினைச்சாங்க. அங்க போன உடனே இயேசுநாதர் வந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் முடிவிலும் வந்து உயிர் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கையை இழந்துராதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையிலும் அவரால் செயல்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அங்க வந்து பையனை எழுப்புறார். இப்ப பாடையிலிருந்து கீழே இறக்கலை, கீழே வச்சுட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை தூக்கி சுமந்தவனா ஒரு நாள் கீழே வச்சிருவான். அவனை நம்ப கூடாது. இயேசுதான் உண்மையா உயிர் கொடுத்து நடக்க வைப்பார். அல்லேலூயா. கொடுத்துட்டார். நான் இப்படி யோசிச்சேன் பாருங்க. இப்ப அந்த அம்மா எந்த தெரு வழியா இவனை அழுது சுமந்து கொண்டு போனதோ அதே தெருவில் பிடிச்சுக்கிட்டு அவனை அணைத்து. இந்த சீன் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அப்படியே
ஊரே பிரமிச்சு தூங்கி நின்றவன அலறி அடிச்சு தூங்கி தூக்கி போட்டு ஓடி வந்திருப்பான். செத்தவனை கூட்டிட்டு வருது. நான் இப்படி சொல்லட்டுமா, ஒரே பையன் பொண்ணுக்குன்னு பார்த்துதான் தெரியல, இவன் வீட்டுக்கு வந்த அடுத்த 2 மாசத்துக்குள்ளேயே என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு இமிடியேட்டா ஒரு கல்யாணம் நடத்தி அந்த வீட்டுல துக்கத்துக்கு வந்த உறவினர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் சொல்றாரு, அழுகைக்கு வந்த உறவுகள் அத்தனை பேரையும் நான் சந்தோஷத்துக்கு வர வைப்பேன். யாரோட கர்த்தர் பேசுறாரு? உன் வீட்டுக்குள்ள நிறைய அழுது அழுகையை பாக்குவதற்கு உறவுகள் வந்தாங்க. இன்னைக்கு இப்படி சொல்றாங்க, உன் வீட்டுல கல்யாணம் நடக்க போது, எனக்கு தெரியல, குழந்தை பிறக்க போது, சிலரை சொல்றோம் வளகாப்பு உனக்கு நடக்க போது, முதல் குழந்தையை விட 2வது குழந்தை. ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? யாரோ ஒருத்தர் புதுசா கடை ஓபன் பண்ண போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் வீடு வாங்குறதுக்கு தேடி வந்து தர போறாங்க. அழுகைக்கு வந்த அநேகர் ஆனந்த களிப்புக்கு வருவாங்க. துக்கத்தினுடைய சாப்பாடை சாப்பிட்டவங்க சந்தோஷத்தினுடைய ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நல்லா வர போறீங்க. துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னது உண்மை, உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ரூத்தோட ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா காட்டுது பைபிள்? 1:14 எல்லாரும் ஓன் அழுகிற ஒப்பாரியை காண்பிக்கிறது. 1:14 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு விட்டு போனாள். ரூத்தோ பிச்சரே அழுகதான். ஆமேன் சொல்லுங்க. இப்ப ரூத்து அழுகையோடயே வரா, அழுகையோட ஊருக்கு வந்து படுக்கிறாங்க. இவங்க நினைச்சாங்க நம்ம 2 பேரோட இந்த அழுகை முடிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு அழ சத்தம் கேட்குது. ஆமேன் சொல்லுங்க. அது பேரு என்னது? பசி. சொல்லுங்க. பசி வந்து அழுக வந்துடும். அல்லேலூயா. பசி வருது. இப்ப ரூத் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த அழுகையோட மாமியாரை பார்த்து சொல்றா, 2ஆம் அதிகாரம் 2:3 என் மீது இரக்கம் காட்டி என்னுடைய இந்த நிலைமையை புரிந்து கொண்டு தானியம் பொறுக்கும் போது என்னை அவமானப்படுத்தாம எனக்கு யார் தயை செய்து அனுமதி கொடுப்பார்கள் என்று நான் நம்பி போகிறேன். அழுகையோடு போகிறேன், பசியோடு போகிறேன். அழுகையோடு போறா, பசியோட. என்னை யாராவது ஈனம் பண்ணக்கூடாது, என்னை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாது. அத்தை நீங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அத்தைங்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. மருமகளுக்காக லேலு மருமகளை பதைக்க கூடாது. மருமகளுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? நான் பொறுக்கும் போது என்னை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அப்படி பொறுக்க வரவங்களை ஈனம் பண்ணிடுவாங்க, அப்படி பொறுக்க வரவங்களை திருத்தி விட்டுருவாங்க அந்த காலத்தில். அதனால தான் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கறாளாம். என்னன்னு, நான் இந்த வயல் நிலத்தில் பொறுக்கிக்கிட்டோமா அப்படின்னு பர்மிஷனோட பொறுக்கிவா. ஆமேன்னு சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தைக்காக. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. ரொம்ப நல்லவ. ஆமேன் சொல்லுங்க. ஆனா அழுகையோட பொறுக்கிறா. நான் இப்படி சொல்லட்டுமா, மோவாப்புல எங்க அப்பா வீட்டில் நான் எவ்வளவு நல்லா இருந்தேன் தெரியுமா? ரொம்ப வசதியானவ, ரொம்ப அழகுள்ளவ ரூத்து. சாதாரண ரூத்தை கல்யாணம் பண்ணி ஊரில் போட்டி போடுறான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு அழகானவ ரூத்து. அவ வந்து பொறுக்கும் போது நீங்க நினைக்கிறீங்களா சந்தோஷமா பொறுக்கி இருப்பான்னு? அழுதுகிட்டே பொறுக்கிறா. என்ன தெரியுமா சொல்றேன்? எங்க அப்பா வீட்டில் நல்லா இருந்தேன், அங்க இருந்த போது நல்லா இருந்தது, இங்க பெத்லகேமுக்கு வந்து இங்கேயும் என் நிலை மாறலையேன்னு பொறுக்கிட்டே அழுவுறா. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்று சொல்றேன், கொஞ்ச நேரத்தில் ரூத்தை உன்னை சந்திக்க போவா வரப்போறாரு. அழுகை நிறுத்த போவா வரப்போறாரு. நான் சொல்றேன், எந்த இடத்துல பொறுக்கினாயோ அதே இடத்துல ரபா இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க. 15ஆம் அதிகாரம் 16, 17 வாசி பார்த்தீங்கன்னா, அவ பொறுக்கினவ இப்ப 8 படிய தூக்கறா. 8 படிய பெண்களால தூக்க முடியாது. நான் இப்படி சொல்லட்டுமா, எந்த வீதியிலே பசியோட அழுகையோட அவள் அழுது கொண்டு வந்தாலோ, ஒரு போவாஸ் கண்களிலே தயை கிடைத்ததுனால அவ இப்ப தூக்கிட்டு போறாயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? மாமியார் நினைச்சா 2 சப்பாத்தி சொல்ற மாதிரி ஒரு சின்ன கேரி பேக்ல பிளாஸ்டிக் பை ஊர்ல கொடுக்கறான் பாருங்க, பிரெட் போட்டு அதுல தூக்கின்னு வரும் நினைச்சா, மருமகளை பார்த்தா 2 எல்லாரும் உன்ன நினைச்சாங்க ஏதோ சின்னதா வீடு கட்டி கிச்சன் உள்ள நீ மட்டும் நுழையற மாதிரி. கிச்சன் சைஸே நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா 10க்கு 35 நான் சொன்னா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னமா இவ்வளவு பெரிய கிச்சனு, இந்த சென்டரா வச்சுக்கிறதெல்லாம் அந்த பக்கம் நான்வெஜ், இந்த பக்கம் வெஜ், இந்த பக்கம் இன்னமா வேலைக்காரி வெட்டி கொடுக்க அந்த பக்கம். நான் ஏன் தெரியுமா இதெல்லாம் சொன்னா கூட உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது? பூசரம் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் பூசிக்கினே வருஷம் பூரா நடக்குங்க. நடக்குமா நடக்காதா? அதிசயம் நடக்கும். எவனை கட்டி நானா இந்த எதிர்க்கிற பங்களால யாருமே இல்ல. ஒரு நாள் வர போறாங்க, பாஸ்டர் இதை நீங்க எடுத்துக்கங்க, காசு நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன். அவர் எவ்வளவு பெரியவன்னு தெரியாத சின்ன வீட்டை கொடுங்க, சின்ன வீடு கொடுத்துட்டாரு. சின்ன வீடுனா சின்ன வீடு. இதை யாருன்னா கட் பண்ணி ஒரு பாஸ்டர் சின்ன வீடு கொடுத்துட்டாருன்னு போட்டுற போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவளை எதிர்பார்த்தது எல்லாரும் கேரி பேக்ல தூக்கின்னு வந்து 2 சப்பாத்திக்கு, இவ 6 மாசத்துக்கு தேவையான 8 படி.
நான் இப்படி சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தட்டுமா? இப்படி சொல்லி 3ஆம் அதிகாரம் 15-17 வாசிங்கன்னா, ஆரம்பம் தான் கஷ்டம், ஆரம்பம் தான் பொறுக்கிற நிலை, ஆரம்பம் தான். நாட்கள் போக போக என்ன தெரியுமா? நீ வெறுமையா போக கூடாதுன்னு கொடுக்கிற ஆட்களை கர்த்தர் கொடுத்தா தலை மேல தூக்கி விடுற ஆட்கள். உன் வாழ்க்கை ஆரம்பம், உன் தொழில் ஆரம்பம் கஷ்டமா இருக்கும். நீ தேடி தேடி ஆர்டர் பிடிப்ப, தேடி தேடி வேலை தேடுவ. ஒரு காலம் வரப்போது உன்னை தேடி வந்து உன் தலை மேல தூக்கி விட்டு நீ கம்பீரமாய். ஹல்லேலூயா. நீங்க விட்ட கண்ணீர், பட்ட பிரயாசம், உழைத்த உழைப்பு, அற்பமாய் ஆரம்பித்த தொழில் கர்த்தர் பலனை கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆரம்பம் தாங்க எல்லாமே கஷ்டமா இருக்கும், ஆரம்பம் தான் பொறுக்கணுது. இப்ப இவ பொறுக்கல பாருங்க. போய் அவர் காலில் படுத்து கிடக்கிறா, உட்கார்ந்து கிடக்கிறா, தூக்கி கர்த்தர் கையில கொடுக்கிறா. ரகசியத்தை சொல்லித்தர, கடைசி வரைக்கும் உழைச்சே செத்துறக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களை தேடி வரா மாதிரி மாத்தணும். லேலூயா சொல்ல மாட்டீங்க. லேலூயா. இந்த எலன் மஸ்கை பற்றி சொல்கிறாங்க, வீட்டில் படுத்துக்கினே இருப்பானா. 7 பொண்டாட்டி. அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? எந்த பொண்டாட்டி வீட்டில்? ஆனால் அக்கௌண்ட்டில் மில்லியன் கணக்கில் டாலர் விழுமா. அந்த மாதிரி 7 பொண்டாட்டி அல்ல, மில்லியன் கணக்கில். ஆமேனே சொல்லுங்க. ஃபோன் பண்ணி இப்படி கேட்கணும், 10,000 கேட்டால் இப்போ உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் ராஜன் டென்னியெல்லாம். இப்படி சொல்லணும், தம்பி திடீர்னு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. பேசின்னு இருக்கும்போது அக்கா ஐயா அக்கௌண்ட்டில் வந்துச்சா பாருங்க. இந்த 70,000 ஸ்பீக்கருக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல 7 லட்சத்துக்கு 2 ஸ்பீக்கர். எனக்கு ஒரு ஸ்பீக்கர் காட்டினாரு. மோகன் சி அண்ணன் வராரு ஐயா, இந்த ஸ்பீக்கரை தான் போடுறாங்க. எத்தனை டாப் போடுறாங்க? 40 டாப் போடுறாங்க. என்னப்பா அது அவ்வளோ ரேட் டாப்பான்னு கேட்டா, ஆமா ஐயா 3 லட்சம்னாரு. எத்தனை லட்சம்? நான் சொல்றேன் அந்த மாதிரி 10 நம்ம சபையில வா. ஆமென் சொல்லுங்க. ஆரம்பம் தான் கஷ்டம், அப்புறம் தேடி வந்து என்ன பண்ணுவாங்க? நான் முடிக்க போறேன் உங்களை சந்தோஷப்படுத்திட்டு. ஆதியாகமம் 41 இங்கே ஒரு மனுஷனை காண்பிக்க விரும்புகிறேன். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதனுடைய 42ஆம் வசனம், 41-42 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார் எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி தரித்து ஏற்றி படிங்க, தொன்னனிட்டு படியுங்கள் என்று கூறுவித்து. சரி. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் ஓன் பட்டணத்து ஆசாரணியாக போத்திபாரின் குமார ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். புறப்பட்டான். நிற்கும் போது ஆமென். என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்ப பாத்துட்டீங்களா எல்லாரும்? இப்போ 30 வயசு வாலிபன். இப்போ இவரை ராஜாவாக்கி, முதல்ல என்னன்னா, நீ எகிப்தை போய் முதல்ல பார்த்து சுத்தி நம்ம ஊர்ல எங்கெங்க என்ன வளம் இருக்குதுன்னு பாரு, எங்கெங்க கோலம் இருக்குது பாரு, மழை வரீங்க நிறைய வந்தா தண்ணி நிக்குன்னு பாரு, எதெல்லாம் சீர் பண்ணணும், எங்க நிறைய விளையுதுன்னு பாருன்னு சுத்தி பார்க்க அனுப்பிச்சார். ஏறி ரதத்துல ஆஸ்நாத் பண்ணையா கூட உட்கார்றார். ஆஸ்நாத்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுங்க. அர்ப்பணிக்கப்பட்டவளோட கூட உட்கார்றார். உட்கார்ந்தவன ரத சாரட்டு என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? கோசேன் பக்கம் வண்டி உடட்டுமா ராஜான்னு கேட்டிருப்பான் பின்னாடி திரும்பி. யாரு? சாரதி. ஏன்னா கோசேன் தான் இருக்கிறதுலே பயங்கர ஆசீர்வதிக்க. அவர் சொல்லியிருப்பாரு, இப்படி சொல்றேன் நம்புங்க, இப்படி சொல்லியிருப்பார், காந்தி நகருக்கு திருப்பு. பாஸ்டர் அன்னைக்கு காந்தி இல்ல பாஸ்டர், சும்மா சொல்றேன் ஒரு பேருக்கு. பாஸ்டர் காந்தி நகர்ல வீடு, காந்தி நகர் பக்கம் வண்டியை திருப்பு நிற்பார். நேரு நகர்னு வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு நகர், அப்பதான் உங்களுக்கு நிற்கும் மண்டையில. காந்தி நகர் பக்கம், காந்தி நகருக்கு, காந்தி நகர் போப்பா. 3 அந்த குதிரை போட்ட வண்டி இல்ல 7 குதிரை போட்ட வண்டியில இப்ப வண்டி எங்க போகுதுன்னா காந்தி நகருக்கு போகுது. இவர் போறதுக்கு முன்னாடி யார் தெரியுமா போறணும்? முன்னாடி சிப்பாய்ங்கெல்லாம் போடுறோம். போய் ராஜா பராக், ராஜா பராக், ராஜா தொண்டை நீட்டு பண்ணிடுறதுனா தெரியுங்களா? ராஜாக்கு முன்னாடி இப்படி நிக்கணும். ஏன் பாஸ்டர் காந்தி நகருக்கு போனார் யோசேப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காந்தி நகர்ல தான் போத்திபாரின் வீடு இருக்குது.
இப்படி சொல்லட்டுமா, அந்த காந்தி நகர் உள்ள வண்டி போகுது. காந்தி நகர் உள்ள வண்டி போகும்போது உள்ள முன்னாடி சிப்பாய்ங்களாம் சொல்லி போறாங்க, ராஜா பராக், புது ராஜா பராக், புது ராஜா தொண்டை நீட்டு பணியுங்கள். எல்லாம் தொண்டை இப்படி பார்த்துருப்பாங்க. ராஜா யாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு காலத்தில் அடைக்கலம் கேட்டு ஓடி வரான் போர்த்திபாரின் மனைவி மேலே போய் குற்றச்சாட்டு சாட்டி வஸ்திரத்தெல்லாம் இழுத்து போட்டவனே ஓடி வந்து கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிறேன், நான் நல்லவனே, நீ தப்பு பண்ணிட்ட, திருத்துறாங்க, எல்லாரும் திருத்துறாங்க. யோசேப்பை எங்க ஒளியறதுன்னே தெரியல. கடைசியில் ஒரு காம்பவுண்ட் கேட்டை எகிரி அண்ணாண்ட போய் இந்த எரும மாடுங்க சாணி போடுற இடத்துல போய் மறைஞ்சிக்கினான். குழந்தை 16 வயசு பையன் போய் மறைஞ்சிட்டான். மறைஞ்சிட்டு ஐயோ என்னை பிடிச்சிடக்கூடாது, பிடிச்சா அடிச்சிடுவாங்கன்னு பயந்து உட்காந்துருந்தான். ஆனால் எதிர் வீட்டுக்காரன் போட்டு விட்டான். காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல இருக்கிற அவன் என்ன பண்ணிட்டான், போட்டு விட்டு இந்த சந்து உள்ளதான் அந்த அந்த எரும மாட்டு சந்தில் இருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன் அங்கே போய் அந்த ராணுவ வீரர்களை அடிச்சு இவனை அப்படியே அந்த காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல இழுத்துன்னு வந்திருப்பாங்க. ஊரே யோசேப்பை பார்த்திருக்கும். இப்போ யோசேப்பு முதல்ல போன சொன்ன இடம் தெரியுமா, காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடுக்கு போ. என்ன போட்டு கொடுத்தவன் வீட்டு அவன் இப்ப நிற்கிறான், இப்படி நின்று பார்க்கறான். ஒரு காலத்தில் அடிச்சு இதே வீதியில அம்மனமா இழுத்துட்டு போகப்பட்ட பையன் பரா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. நான் பேசுற ஆள் உங்களுக்கு புரியல. நான் சொல்றேன், எங்க அவமானப்பட்டையோ யார் உன்னை அடிச்சு தெருத்தனாங்களா அதே தெருவுல ராஜாவாய் உன்னை. அப்படியே காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல காட்சியை விட்டுறாதீங்க. காந்தி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல போகுது. இப்ப செகண்ட் மெயின் ரோட்ல திருப்புன்றார் வண்டியை. செகண்ட் மெயின் ரோட்ல வண்டி திரும்புது, ரதம் திரும்புது. கொஞ்சம் குறுகலான சந்துதானா பார்த்து திருப்புன்றாரு. திரும்பி போது பாருங்க, 13ஆம் நம்பர் வீட்டுல நிறுத்து. பேய் வீடா பாஸ்டர்? அது உண்மையிலே பேய் இருக்கிற வீடுதான். போர்த்திபார் என்கிற அவன் பொண்டாட்டி இருக்கிற பேய் வீடு. நிறுத்துன்னு இருப்பாரு. நிறுத்தின உடனே அதுக்கு முன்ன போன ஷோல்டர் சொல்லிப்பாங்க, புது ராஜா பராக், புது ராஜா பராக்னு உடனே இப்போ யார் வந்து நிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, போர்த்திபாரின் மனைவியும் யாரோ புது ராஜா வராராண்டி தொண்டனிட்டு. ஏங்க ரதம் போயின்னு இருந்ததுங்க, கரெக்டா நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது. போர்த்திபார் சொல்லி இருப்பான் பாருங்க, ராஜா என்னதான் பார்க்க வந்திருக்காரு, நான் பெரிய ஆள் இல்ல, அதனால அட்ரஸ் விசாரிச்சு என்ன பார்க்க வந்திருக்கிறார். உள்ள ஓட வாங்க, நிமிந்து பாருங்க. இப்படியே நிமிந்து பார்த்தா நிக்கிறது யாருன்னு கேட்டா யோசேப்பு. யோசேப்பு நான் விசுவாசிக்கிறேன் அந்த பேய் கிட்ட எல்லாம் பேசியிருக்க மாட்டார். என்ன பண்ணிருப்பார் பாஸ்டர்? பழி வாங்க மாட்டார், நீதிமான் இல்லையா? இப்படி கண்ணிலேயே ஆட்டியிருப்பார். கண்ணில் ஆட்டின உடனே 10 நிமிஷம் கால் ஆட்டு. நடந்திருக்குமா நடந்திருக்காதா? அதெல்லாம் எழுதுனா பைபிள் எங்க குட்டியானையில் தான் வச்சு தூக்கின்னு வரணும். நான் சொல்றதுதான் உண்மை. ஆமென், நம்பணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க. 10 நிமிஷம் போர்த்திபாரின் பொண்டாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கால் ஆட்டு. அவங்க வீட்டுக்காரன் இந்த கால், அவன் பொண்டாட்டி பெச்சதானே நீ ஆட்டு. எவ்வளவு நேரம் ஆட்டின ராஜா? நான் ஊரை சுத்தி பாத்திர வரைக்கும் ஆட்டு. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? ஒரு காலத்துல உன்னை அதிகாரம் பண்ணவங்க மேல நீ ஆளுகை செய்கிற அளவுக்கு நீ சொன்ன அவங்க கீழ். ஐயோ, யார்கிட்டயே கர்த்தர் பேசுறதை ஆவியில உணர்ற. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 பேரை நான் திரும்பி வர வரைக்கும் என்னது இல்லனா ஃபினிஷ். எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? போர்த்திபார் காம்பவுண்ட்ல சாட்டின ஆட்டின. ஏன் போர்த்திபாரை ஆற்ற? புது ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நீ அசைக்க முடியாத சிங்காசனம். வீணான குற்றச்சாட்டுகளை சுமத்தி செய்யாததை செஞ்சதை போல நிரூபித்து அவமானப்படுத்தி அழவித்த மனிதருக்கு முன்பாக அதிகாரம் நிறைந்த அசைக்க முடியாத பொசிஷன்ல கர்த்தர் உங்களை உட்கார வைத்து அழகு பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவமானப்படுத்தவருக்கு முன் நாம் ஜெயிக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு வந்ததாங்க வயர் சிலக்கெல்லாம் வயராக்கியம் இல்லைங்க. அவமானப்படுத்தணும் முன்னாடி ஜெயிக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு வைராக்கியம் என்ன தெரியுமா? இந்த கோலியாத்துக்கு முன்னாடி ஜெயிக்கணும். அவனெல்லாம் பார்க்க மாட்டேன், ஜெயிச்சு நிக்கணும். வாழ்க்கையில சும்மா கடனை வாங்கி அதை வாங்கி 10 பேர் உன்னை பார்த்து அவமானப்படுற மாதிரி இருக்காத, ஜெயிக்கணும். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. உயரமான இடத்துக்கு போனங்க, நீ எழுதுற மொய்ய அவன் செத்துணும். 10 ரூபாய் நோட்டாவது 1 லட்சம் ரூபாய்க்கு ஏத்திட்டு வந்துடணும். எங்க மாமா பையன் எழுதிருக்கிறான் 1 லட்சம் ரூபாய் 10 ரூபாய் நோட்டா எழுதிட்டு போட்டான். அதான் என்னங்கிறாங்க 10 பேர். அப்படியாவது ஜெயிக்கணுங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜெயிக்கணுங்க. ஒரு குடிகார புருஷன் காலையில் 5 மணிக்கு குடிக்கிறார், சாயங்காலம் 5 மணிக்கு கொடுக்கிறார். நல்ல குடும்பம். நான் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா கேட்டேன், ரொம்ப பார்க்க சிம்பிளாக இருப்பாங்க. எவ்வளோதான் பொண்ணுக்கு நகை போடுவீங்க சிஸ்டர்? திடீர்னு கேட்பாங்களே, 30 சவரம் போடுறேன் நாங்கள். எனக்கு 30 சவரம் எவ்வளோ தெரியுமா பிரதர்? இன்னைக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
18 லட்சம், 20 lakhs. நான் யோசிச்சு எப்படி சேர்த்திருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு வைராக்கியம், ஜெயிக்கணும், என் சொந்தக்கார முன்னாடி அவமானப்படக்கூடாது, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த சபையை பார்த்து ஜெயிக்கிற சபைன்னு சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எஸ்ஐயா 61 3-7 முடிச்சிடுறேன். எஸ்ஐயா 61 3-7 வாசிருங்களேன். சியோனிலே துயரப்பட்டவர்கள், ஆரம்பிச்சது சியோன்ல அழுக, இப்ப சியோன்ல துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும். ஆமா, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வசனத்தை வாசிக்கிட்டோமா? இயேசு ஏன் வந்தார்? பிதா ஏன் அவர் அனுப்பினார்னா, நாம் வெற்றியை கொண்டாட ஆயத்தம் செய்வதற்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. உன் தலையின் மேல இருந்த சாம்பலை எடுத்து போட்டு கிரீடத்தை வைக்க அவர் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. உங்க துக்க வஸ்திரத்தை எடுத்து விட்டு மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை, அபிஷேக தைலத்தை உங்க தலையின் மேல வார்ப்பதற்கு அவர் வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒடுங்கி இருந்த நிலையை மாற்றி ஆலயத்துக்கு துதியின் உடையோட வருவீங்க பாருங்க, அப்படி பர்மனண்டான உடையை கொடுக்க வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். 7ஆம் வசனம், மற்றவர்கள் அவமானப்படுத்தி மிகுதியாய் அவமான நிலைக்கு வந்தீங்க பாருங்க, அதுக்கு பதில் 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு. புரிஞ்சிச்சா இந்த வசனம்? இப்போ அவர் வந்ததே உங்களை ஆசீர்வதிக்க தான். இந்த நம்பணும் நீங்க. அல்லேலூயா. அதனால இனி அழக்கூடாது. இனிமே போய் என் வாழ்க்கையிலே இவ்வளோ ஆழமா நான் பேசுனேன், நான் இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் செய்வார். இயேசு வந்ததே எதுக்குன்னா, நம்மளுடைய அந்த அலங்கோலமான காரியங்களை எடுத்துட்டு அலங்காரமா மாற்றுவதற்கு. மத்தேயு 5:4 ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா விளக்கம் ரொம்ப பெருசு. 5:4 வாசிங்க. என்னமா நான் ஆரம்பத்திலே சொன்ன, அழுதது நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். என்ன பாஸ்டர் இவ்வளோண்டு தான் இருக்குது பாஸ்டர்னு கேட்குறீங்களா? அதனுடைய விளக்கத்தை போய் இங்கிலீஷ்ல படித்தேன், ஒரு டிக்ஷனரி பைபிள்ல. என்ன பண்ணிருக்காங்க இன்னும் பாருங்க, முடிச்சிடுறேன், மூடிட்டேன் டைரியை. துயரப்படும் போது உன்னை அவமானமா பார்த்தாங்கல்ல, துயரப்படும் போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுப்பா, இவெல்லாம் டெவலப் ஆகாது, இந்த குடும்பம்லாம் டெவலப் ஆகாதுன்னு சொல்லி உன்னை ரொம்ப இலக்காரமா பார்த்தாங்கல்ல, அவங்களாம் உன்னை பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் காருண்யம், கிருபை, என் கிரேஸ், என்னுடைய ஃபேவர் உன் மேல இருக்கும். இந்த வசனத்துக்கு அவ்வளவு ஆழம் இருக்குது. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க, நிச்சயம் வீடு கட்டுவீங்க, நிச்சயம் குழந்தை பிறக்குங்க, நிச்சயம் கார் வாங்குவீங்க. சாதா கார் இல்லைங்க, சூப்பர் கார், என்ன மாதிரி சின்ன கார் இல்லைங்க, பெரிய கார் வாங்குவீங்க. 3 வீடு கட்டுவீங்க. நான் சொல்றேன் 3 பிள்ளைனா 3 வீடு. கல்யாணம் ஆனாலும் 2 குழந்தை நிறுத்தக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு புது தரிசனம், 3 குழந்தை, 2 உங்களுக்கு 1 சர்ச்சைக்கு. அப்படி சொல்லி பாருங்க. உங்களுக்குலாம் இல்லை சிஸ்டர், தலையாட்டாதீங்க. அந்த பக்கம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அனிதா சின்ன 3 இல்லாத போயிடுச்சு பாஸ்டர், 1 சர்ச்சுக்கு விட்டுருப்போம் பாஸ்டர். நான் அப்போவே இந்த சர்ச்சுக்கு நான் வராத போயிட்டேன் பாஸ்டர். எப்போ கல்யாணம் ஆன புதுசில் நானும் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இன்னைக்கு? எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்களோ இனி அதுக்கு அழ போகிறது கிடையாதுங்க, மாற்றிட்டாருங்க. இன்னியோட உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியம் மறந்து போச்சு. தைரியமா போங்க. கடனை நினைச்சே வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி சிடு மூஞ்ச காட்டாத. நீ தான் வாங்கின, நீ ஏன் அவளை மூஞ்சி காட்டுற? எனக்கு புரியலையே. வாங்கினது நீ தானே, கேட்டா செலவு பண்ண, கேட்டா கொடுத்த. அந்த பொண்ணை ஏதாவது கேட்டியா? ஒன்றும் கேட்கல. யாரோட கர்த்தர் பேசுறாரு யாருக்குன்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் செஞ்சு புட்டி இப்போ அது மேலே மூஞ்ச காட்டி என்ன, அது இல்லைன்னா நீ இல்லை, அதை சந்தோஷமா வச்சுக்க, நீ சந்தோஷமா இருப்ப. கண்ணை மூடலாமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். நாங்கள் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும்